சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்த இளைஞர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவர் இதுவரை சிகிச்சை பெற்று வந்தார். தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். கோகுல், 2 மாதங்களாக சிகிச்சையில் இருந்தவர் உயிரிழந்திருக்கிறார். என்ன நடந்தது? சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே உள்ள குறுக்குப்பட்டி கிராமம் பவளத்தானூரை சேர்ந்தவர் தமிழ்மணி. இவர் பட்டப்படிப்பு படித்துள்ளார். இவர் திருமணமாகி 4 வயது பெண் குழந்தையுடன் வசித்து வந்தார். இதனிடையே சில வருடங்களாகவே தமிழ்மணி ஆன்லைனில் ரம்மி விளையாடி வந்ததாக கூறப்படுகிறது. ஆன்லைனில் ஏராளமான பணத்தை இழந்து பெரும் கடனில் சிரமப்பட்டு வந்திருக்கிறார். குறிப்பாக பல தனியார் நிதி நிறுவனங்களிலும் கடன் பெற்று கடனை கட்ட முடியாமல் நெருக்கடியில் இருந்து மன உளைச்சலில் இருந்து வந்திருக்கிறார். இதனால் கடனை கட்ட முடியாமல் 2 மாதங்களுக்கு முன்பு மதுவில் விஷம் கலந்து அவர் குடித்துள்ளார். இதனையடுத்து கோவையில் ஒரு தனியார் மருத்துவமனையிலும் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஓமலூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிகிச்சை பலனளிக்கவில்லை. இதனிடையே 4 நாட்களுக்கு முன்பு சேலம் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது குறித்து அவருடைய மனைவி கொடுத்த புகாரின் பேரில் தற்பொழுது தாரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆன்லைன் ரம்மியிலால் அவர் உயிரிழந்திருப்பதாக மிகப்பட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. காயத்ரி, நன்றி கோகுல், தற்போதைய விவரங்களுக்காக.